அப்பாவோட போன் இங்க எப்படி இருக்கு? மீனா, மரியாதையா உண்மையை சொல்லு. ஏய், உன்னதான் கேக்குற. அப்பா என்ன பண்ண? மீனா, ஏய், என்ன நடந்துச்சு? ஏய், இப்ப சொல்ல போறியா இல்லையா? என்ன என்ன கைய நீட்டுற? பதிலுக்கு நான் கைய நீட்டினா என்ன ஆகும்னு தெரியும்ல. ஓ அப்பா எங்க போனாரோ போய் நீ தேடி கண்டுபிடி. அத விட்டுட்டு என்கிட்ட அதிகாரம் பண்ணிட்டு இருக்க. இது ஏன் வீடு. இங்க அதிகாரம் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. இங்க ஏன் இஷ்டப்படிதான் நான் இருப்பேன். எனக்கு விரோதமா இருக்கிறவங்க யாருக்குமே இந்த வீட்டை இடமே கிடையாது. ஓ, அப்போ எங்க அப்பாவை ஏதோ பண்ணி நீ வீட்டை விட்டு துரத்தி இருக்க. சொல்லு. ஏய், இதுக்கு மேல ஏதாச்சும் கேள்வி கேட்ட புருஷன் கூட பார்க்க மாட்டேன். கொன்னு புதைச்சிருவேன். வந்துட்டான் மிரட்டுறதுக்கு. உன்னை இவ்வளவு நாளா விட்டு வச்சதே பெரிய விஷயம். போடா. வந்துட்டான். டேய் வாங்கடா. மேடம் சொல்லுங்க மேடம். நீங்க 2 பேரும் கிளம்புங்க. மேடம் அங்க போயிட்டா உங்க சேஃப்டிக்கு. ஏய், எனக்கு என்ன பாத்துக்க தெரியும். கிளம்புங்க. வாடா. டேய் வெற்றி, உங்க அப்பாவுக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாருடா. எதுக்கு? மறுபடியும் அவர் கழுவி ஊத்துறதுக்கா? உள்ள அவர் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டல, மறுபடியும் அவருக்கு உனக்கு அர்ச்சனை பண்ணுமா? இல்லடா, அந்த வீட்ல இருந்து வந்ததுல இருந்தே எனக்கு மனசு ஒரு மாதிரி படபடனே அடிச்சுக்குதுடா. ஏன்? அவருக்கு ஏதோ ஆபத்து வர போற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருக்குடா. ஏமா நீ வேற? அத்தை, அதான் அந்த மீனாட்சி கூடவே இருக்கால, அவ இருக்கிறத விட பெரிய ஆபத்து வேற என்ன இருக்கும்? அதான் உங்களுக்கு அப்படி தோணுது. டேய் வெற்றி, நீ ரொம்ப என்னண்ணா? டேய் கதிரு, அம்மா என்னடா என்னாச்சு? ஏன் இப்படி மூச்சு இறைக்க ஓடி வர? என்னண்ணா ஏதாவது பிரச்சனையா? அதான்டா, அப்பா வீட்ல இல்ல. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். ஃபோன் அடிச்சு பாரு. ஃபோன் வீட்ல கிடக்குது. ஃபோன் வீட்ல இருக்கா? ஐயோ, மாமா, ஏதாவது கட்சி மீட்டிங் இருக்கா? இல்ல துளசி, அப்பா ஏதோ பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காருன்னு மட்டும் தெரியுது. அது மட்டும் இல்ல, என் பொண்டாட்டியோட நடவடிக்கை பேச்சு எதுவுமே சரியில்லை. அது சரி, இதெல்லாம் நீ ரொம்ப லேட்டா கண்டுபிடிச்சிக்கிற. முடிகிற நேரத்தில் எதுவும் தெரிஞ்சுக்கிட்டிய? டேய், அவ மேல எனக்கு ரொம்ப நாளாவே டவுட் இருந்ததுடா. ஆனா இத்தனை நாளா பம்பிட்டு இருந்தவ இன்னைக்கு என்னமோ திமிரா பேசுறா.